ரோமோ தமிழ் வியூவர்ஸ் எல்லாருக்கும் வணக்கம். இப்போ சிறகடிக்க ஆசை சீரியலில் இன்றைக்கி என்ன நடந்துச்சுன்னா, சிட்டி வந்து முத்தை பற்றி தப்பாக ஒரு வீடியோ ஷேர் பண்ணியிருப்பார்ல, அந்த வீடியோ பயங்கர வைரல் ஆயிடுது. அந்த வீடியோ காட்டி சத்யாலாம் மீனா முன்னாடியே முத்தை ரொம்ப கேவலமாக பேசுகிறாரு. முத்து ஒரு குடிகாரன் அப்படின்ற மாதிரி அவமானப்படுத்துறாரு. அதெல்லாம் கேட்ட மீனாக்கு ரொம்ப மனசு கஷ்டமாக இருக்குது. அதுக்கப்புறம் நடக்குதுன்னா, முத்து ஒரு கஸ்டமராக ஒரு ஃபேமிலியோட மகாபலிபுரத்துக்கு சவாரி கூட்டிகிட்டு போயிட்டுருக்காரு. போகிற வழியில் அந்த ஃபேமிலி வந்து அந்த வீடியோவை பார்த்துறாங்க. பார்த்தோன்னே உடனே முத்தை காரை நிப்பாட்ட சொல்லுவாங்க. இதுக்கப்புறம் அவங்க கார்லலாம் எங்களால் வர முடியாதுன்னு சொல்கிறாங்க. முத்துக்கு ஒன்றும் புரியல. ஏன் சார் என்னாச்சுன்னு விசாரிப்பார். ஆனால் அவங்க காரணம்லாம் சொல்ல மாட்டாங்க. உன்ன மாதிரி குடிகார வண்டியில் போனால் நாங்கள் உயிரை தான் விடணும்னு சொல்லிட்டு கிளம்பிடுறாங்க. அது மட்டும் இல்லாமல் முத்துக்காருக்கு வழக்கமாக சவாரிக்கு வர எல்லா கஸ்டமரும் முத்துக்கு கால் பண்ணி சவாரியை உடனே கேன்சல் பண்ண சொல்கிறாங்க. முத்துக்கு என்ன நடக்குதுன்னே புரியல, அப்படியே குழம்பி நிற்கிறாரு. அதுக்கப்புறம் நடக்குதுன்னா, மனோஜ் ரோஹினியும் வீட்டுக்கு ரொம்ப சந்தோஷமா வராங்க. அந்த வீடியோ பற்றி வீட்டில் இருக்க எல்லாத்தையுமே சொல்கிறாங்க. முத்துவால் இந்த குடும்பத்தோட மானமே போச்சுன்னு சொல்லுவாங்க. கடைசியாக மனோஜ் என்ன பண்ணுறாருன்னா, முத்து எப்படி மனோஜ் அசிங்கப்படுத்தியிருப்பாரு அதே மாதிரி டிவியில் முத்தோட வீடியோவை பட்டு முத்தை நல்லா அவமானப்படுத்தி பேசுகிறாரு. ஜெயா ரோஹினின்னு சொல்லிட்டு ஆளாளுக்கு முத்தை ரொம்ப மட்டமாக பேசிட்டு இருக்காங்க. அதெல்லாம் கேட்ட அண்ணாமலைக்கு ரொம்ப வருத்தமாக இருக்குது. அதோட அந்த சீன் முடியுது. அதுக்கப்புறம் நடக்குதுன்னா, வாசுதேவன் அந்த வீடியோவை பார்க்குறாரு. பார்த்தோன்னா வாசுதேவனுக்கு செம்ம ஹாப்பியாகுது. டே முத்து ஏமலையாட கை வச்ச, இப்போ பாரு ஊரே உனக்கு கேவலமாக பேசுது, இதெல்லாம் உனக்கு வேணும்டான்னு நினைக்கிறாரு. அது மட்டும் இல்லாமல் இந்த பிரச்சனையை இதோட விடக்கூடாது, இன்னும் பெருசாக்குன்னு நினைக்கிறாரு. அதுக்காக வாசுதேவன் கமிஷனர் கால் பண்ணி, சார் அந்த வீடியோவை பார்த்தீங்களா சார், எப்படி பட்ட பகலில் குடிச்சிட்டு வண்டி ஓட்டுறான், இந்த மாதிரி எல்லாம் வெளியே இருக்கிற நாட்டுக்கே ஆபத்து சார், அவன் வண்டியை முதல்ல சீஸ் பண்ணுங்க, அவன் லைசன்ஸை கேன்சல் பண்ணுங்க அப்படின்ற மாதிரிலாம் ஏற்றி விடுறாரு. கடைசியாக நடக்குதுன்னா, போலீஸ் வந்து முத்தோட வண்டியை மடக்கி பிடிச்சிடறாங்க. வண்டியை சீஸ் பண்ணும், முத்தோட லைசன்ஸை கேன்சல் பண்ணணும்லாம் சொல்கிறாங்க. அதெல்லாம் கேட்ட முத்துக்கு ஷாக் ஆகுது. சார் நான் என்ன சார் தப்பு பண்ணேன், நான் டாக்குமெண்ட்லாம் கூட ஒழுங்காக தான் சார் வச்சிருக்கேன்னு சொல்கிறாரு. அதுக்கு போலீஸ் வந்து ஏன்டா பட்ட பகலில் குடிச்சிட்டு வண்டி ஓட்டிட்டு நம்ம நல்ல மாதிரி பேசுகிற, முதல் லைசன்ஸை கேன்சல் பண்ணணும்டா அப்படின்ற மாதிரிலாம் மாட்டுறாங்க. முத்துக்கு இன்னும் ஷாக் ஆகுது. சார் நான் சத்தியமாக குடிக்கல சார், வேணா நீங்கள் டெஸ்ட் பண்ணி பாருங்க, நான் ஊதி காட்டுறேன்னு சொல்லிட்டு எவ்வளவோ கெஞ்சி பார்ப்பாரு. ஆனால் போலீஸ் கொஞ்சம் கூட நம்ப மாட்டாங்க. முத்தோட வண்டியை சீஸ் பண்ணிட்டு போயிடறாங்க. அதோட தான் இன்னைக்கு சீரியலை முடிச்சிருந்தாங்க. இதுக்கப்புறம் என்ன நடக்கும்னா, முத்து வீட்டுக்கு வந்து ஆளாளுக்கு முத்தை குறை சொல்லி திட்டுவாங்க. உன்னால் இந்த குடும்பம் மானமே போச்சு அப்படின்ற மாதிரிலாம் பேசுவாங்க. முத்து எவ்வளவோ சொல்லி பார்க்குறாரு, நான் சத்தியமாக குடிக்கலன்னு சொல்கிறாரு. ஆனால் யாருமே நம்ப மாட்டாங்க. அண்ணாமலை கூட முத்துட்ட கோவப்படுறாரு. டே முத்து, இதனால் வர நீ கோவப்பட்டா கூட உன் கோவத்தில் ஒரு நியாயம் இருக்குன்னு நினச்சேன். என்னைக்குமே நீ என் மரியாதை குறையிற மாதிரி நடந்துக்க மாட்டேன்னு நினச்சேன். ஆனால் இன்னைக்கு நீ பண்ண காரியத்தில் என் மான மரியாதையே போச்சுன்னு சொல்லி திட்டுறாரு. அதை கேட்ட முத்துக்கு ரொம்ப வருத்தமாகுது. அப்போ நீங்கள் கூட என்னை நம்ப மாட்டீங்களா, சத்தியமாக நான் எந்த தப்புமே பண்ணலப்பா, நான் குடிக்கலப்பான்னு சொல்கிறாரு. அப்போ மனோஜ் சும்மா இல்லாமல் முத்தை வெறுப்பேற்றுற மாதிரி பேசுகிறாரு. அதில் கடுப்பான முத்து வந்து மனோஜ் அடிக்கிறதுக்காக போகிறாரு. அப்போ அண்ணாமலை வந்து முத்தை தடுத்து, ஏன்டா குடிச்சது மட்டும் இல்லாமல் இங்கே வந்து ரவுடித்தனமாக பண்ணுறேன்னு சொல்லிட்டு முத்தை அடிக்க கை வாங்குறாரு. அடிச்சாரா என்னன்னு தெரில. இதுக்கப்புறம் என்ன நடக்க வாய்ப்பு இருக்குன்னா, ஒன்று முத்து வந்து அந்த அரசியல்வாதியோட ஹெல்ப்பால் இந்த பிரச்சனையிலேருந்து வெளியே வர மாதிரி சீன் இருக்கலாம். ஆமாங்க, அந்த அரசியல்வாதி வந்து போலீஸ்டெல்லாம் பேசி முத்தோட காரை திரும்பி வாங்கி தரலாம். இந்த மாதிரி நடக்கலாங்க. இல்லைனா முத்து வந்து இதுக்கெல்லாம் காரணம் சிட்டி தான்ற விஷயத்தை கண்டுபிடிச்சி கடைசியில் அவர் மேலே எந்த தப்புலன்றதை நிரூபித்து இந்த பிரச்சனையிலேருந்து வெளியே வர மாதிரி சீன் இருக்கலாம். மேக்ஸிமம் அடுத்த வாரம் இதெல்லாம் நடக்கதாங்க வாய்ப்பு இருக்குது. இதெல்லாம் பற்றி உங்கள் கருத்தை நான் மறக்காமல் கமெண்ட்டில் சொல்லுங்கள். இந்த வீடியோ பிடிச்சினா ஒரு லைக்கை தட்டுங்க. நம்ம சேனல் ப்ரோமோ தமிழ் ரிவ்யூ சப்ஸ்கிரைப் பண்ணலாம். ப்ளீஸ் கை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. நான் உடனே சீரியல் அப்டேட் கொடுத்துட்டே இருக்கேன். பை கைஸ்.